பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், இயேசுவின் இனிய நாமத்தினால என் அன்பின் வாழ்த்துதலை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து வீடியோ பார்த்து கொண்டு வருகிறீங்க. உங்களுக்கு யாவருக்கும் நன்றி தான் செலுத்துகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலான்னா, ரைட்டு பேஸ் இருக்கிறத எப்படி நம்ம லெஃப்ட் பேஸுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலான்றதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா சில பேருக்கு ரைட் பேஸு வாசித்து பழக்கம், எனக்கு அந்த ரைட் பேஸு, சில பேருக்கு லெஃப்ட் வாசித்து பழக்கம். சடனாக ஒருவேளை அவங்களுக்கு ரைட் சைடு உள்ள பேடை கொடுத்து வாசிங்க அப்படின்னா சிலருக்கு கஷ்டம் ஆகும். சில பேர் பேடை திருப்பி வாசித்து அப்படி பண்ணுவாங்க. ஏன்னா செட்டிங்ஸ் தெரியாதனால உங்களுக்கு இன்றைக்கி சுலப ரீதியில் நம்ம எப்படி சின்ன ஒரு செட்டிங்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணி லெஃப்ட் டு ரைட்டு, ரைட்டு டு லெஃப்ட் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிக்கினே நம்ம வாசிக்கலான்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, பாருங்க, என் பேட்ல வந்துட்டு பேஸ் ரைட் சைடில் இருக்கு. பாருங்க, லெஃப்ட் சைடில் இந்த சவுண்ட் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ரைட்ல இருக்கிற பேஸை லெஃப்ட் சைடு நான் மாற்ற போறேன். அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா, கிட் ஆன் பண்ணிக்கிறேன். கிட் ஆன் பண்ணி ரைட் ஆரோ 8 தடவை ப்ரெஸ் பண்ண போறேன். ரைட் ஆரோ 8 தடவை ப்ரெஸ் பண்ணப்போ ஜாப்னு வரும். பாருங்க, இங்க கொஞ்சம் பிளர்ரா காணுது. ஜாப்னு இருக்கு. ஜாப் நான் என்ன பண்றேன்னா என்ட்ரி கொடுக்குறேன். என்ட்ரி கொடுத்தப்போ பாருங்க, என்ட்ரி கொடுத்தனா மறுபடியும் ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணிக்கணும். பாருங்க, எக்ஸ்சேஞ்ச் பேடுன்னு வரும். எக்ஸ்சேஞ்ச் பேட் கொடுத்தோம்னா என்டர் கொடுக்கணும். என்டர் கொடுத்தோம்னா பாருங்க, பாருங்க லைட்டு ரைட் ஆரோவில் லைட் எப்படி இருக்கும் அதை செட் பண்ணிக்கணும். பாருங்க, இதை நான் இப்போ செட் பண்ண போறேன். பாருங்க, லைட் இங்க இருக்கா? இப்போ நான் இதை செட் பண்ண போறேன். பாருங்க, இங்கே 7வது இடத்துல இருக்கு. நான் அங்கே 7 ப்ரெஸ் பண்ண போறேன். 7. இப்போ இந்த சைடு 9வது இடத்துல இருக்கு. இது நான் என்ன பண்ண போறேன்னா 9 ப்ரெஸ் பண்ண போறேன். 9 ஆட்டோமேட்டிக் வந்துச்சு. என்டர் கொடுக்க போறேன். ஆர் யூ ஷோர்னு கேட்கும். பாருங்க, ஷோர் கொடுத்தோம்னா பாருங்க, லெஃப்ட் பேஸ் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ரைட் பேஸ் இருந்து லெஃப்ட் பேஸுக்கு ஷிஃப்ட் ஆச்சு. பாருங்க, இங்க இருந்த சவுண்டு இங்க ஷிஃப்ட் ஆச்சு. இப்படி நம்ம என்ன பண்ணலாம்னா, தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் பிளேயர், ஒருவேளை இப்போ நான் ரைட் பேஸ் உள்ள பிளேயர் அல்லது என் ஃப்ரெண்டோ அல்லது மற்ற வாசிக்கிற யாரோ அவங்களுக்கு லெஃப்ட் வாசிச்சு பழக்கம் இருக்கும். அப்படி நம்ம என்ன பண்ணலாம்னா, தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்படி சின்ன ஒரு செட்டிங்ஸ் பண்ணுறது மூலமாக என்ன பண்ணலாம், நம்ம வாசிக்கலாம். நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பேடை திருப்பி வாசிக்குவாங்க. இது ஒரு சின்ன செட்டிங்ஸ் மட்டும் நம்ம பண்ணிக்கணும்னா நம்ம ரைட் உள்ள பேச்சஸை லெஃப்ட் உள்ள பேஸை ரைட்டு வெறும் இங்கன்ட்டு இல்லை, நாம் அதை வச்சு நம்ம இங்கே மேலெல்லாம் கூட என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்ட் இந்த இடத்துல அல்லது 12 இடத்துலையும் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மூலமாக ஒரு சின்ன செட்டிங்ஸ் மூலமாக நம்ம சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணலாம், ரைட் உள்ளது லெஃப்ட் உள்ளது ரைட்டு, அல்லது நம்ம வேறு செட்டிங்ஸ் என்ன பண்ணலாம், வேறு சவுண்டு கூட நம்ம வச்சுன்னு நம்ம ஆண்டவரை என்ன பண்ணலாம், வர்ஷிப் பண்ணலாம். ஆண்டவர் தானுமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிக்கணும். ஆமென்.